ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். காலையில் சாஃப்ட் கிளே ரிவ்யூ போடும்போது அது ஹோம்மேடாக பண்ணி காமிக்கிட்டோமான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கண்டிப்பாக ஹோம்மேடாக செஞ்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். 2 ஐடியா சொல்கிறேன். 2 ஐடியாவில் உங்கள்கிட்ட எந்த திங்ஸ் இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற என்ன பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. அது உங்களுக்கு எவ்வளோ கிளே தேவைப்படுதோ அந்தளவு பவுடர் எடுத்துக்கோங்க. பான்ஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி பான்ஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் நிறைய இதுக்கு. இப்போ இந்த பவுடர் இருந்துச்சுங்கிறனால இது யூஸ் பண்ணி பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஷாம்பு சேர்த்துக்கணும். ஷாம்புவும் அப்படி தான், எந்த ஷாம்பு வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுடரையும் ஷாம்புவையும் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் இது கூட க்ளூ சேர்க்கணும். ஃபெவிகால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நானே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இதில் கொடுத்துட்டேன். நீங்கள் க்ளூ சேர்க்குறீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா கூட போதும். அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கணுங்கிறதுக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த 3த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கலரிங் சேர்க்க போகிறோம் நம்ம. ஓகேவா? நம்மளுக்கு எந்த கலரில் கிளே வேணுமோ அந்த கலரில் கலர் சேர்க்கணும். சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கலரிங் சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலர் சேர்க்குறேன். அதே மாதிரி கிளே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிளே ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம சேர்த்துருக்க க்ளூவும் ஷாம்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா பவுட்ரு இன்னும் கொஞ்சம் சேர்க்குற மாதிரி வரும். நீங்கள் பவுட்ரு கம்மியாக வச்சுருக்கீங்க, கிளே கொஞ்சமாக போதும்னா நீங்கள் ஷாம்புவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பவுட்ரு கம்மியாகவும் ஷாம்பு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் இல்லையா? அதனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் கொஞ்சம் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பவுட்ரு போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் பவுட்ரு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நிறைய எடுத்தால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பவுட்ரு சைடில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆகும்போது நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் இழுத்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, அதனால நம்ம ஆயில் சேர்க்குறோம். சரியா? கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஆயில் சேர்த்தோன்னா. இப்போ ஆயில் சேர்த்துறது பிறகு என்னாச்சுன்னா திரும்பவும் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி தின்னாகிடுச்சு, கையிலலாம் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு பிசு பிசுன்னு. அதனால் மறுபடியும் கொஞ்சம் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ பவுட்ரு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிளே ரெடி ஆகிடும். நான் ஆயில் சேர்க்குறதே முன்னாடி சொல்ல மறந்துட்டு கிளே ரெடி ஆகிடுன்னு சொல்லிட்டேன். ஆயிலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிளே ரெடி ஆகும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கிளே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதில் வேறு திங்ஸ்லாம் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இதுவே நிறைய திங்ஸ் தான் எனக்கு தோணுது. இந்த மெத்தடில் நான் கொஞ்சம் நிறைய திங்ஸ் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். பட் எதுக்காக நம்ம இந்த பவுடர்லாம் கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் சேர்த்துருக்கோன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால தான் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பவுடர் தான் நல்லா சாஃப்டாக அந்த பவுடரே பார்க்குறதுக்கு ரொம்ப தூள் மாதிரி இருக்கும். ஓகே, அது சேர்க்கும் போது நம்மளோட கிளேவும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் இதை சேர்த்து நம்ம இந்த கிளே ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இது விளையாடுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. நம்ம காலையில் ரிவ்யூ பண்ணோம்ல, அந்தளவு இல்லைனாலும் அதோட சாஃப்ட்னஸ் இதில் இருக்குது. ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும். நான் எவ்வளோ ஜூமாக காமிச்சிட்ருக்கேன்னு பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க, இந்த கிளே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஐடியாக்குள்ளே போகலாம். ஓகே, செகண்ட் ஐடியா பண்ணுறதுக்கு நான் மைதா யூஸ் பண்ணுறேன். மைதா யூஸ் பண்ணாமல் சில பேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட் ஐடியா ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஐடியா மைதா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் இந்த ஐடியா ஷேர் பண்ணுறேன். பட் மைதா இருந்துச்சுன்னா இந்த ஐடியா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் திங்ஸ் தான் தேவைப்படும். ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு, நல்லாவுமே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு மைதா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கலர் நீங்கள் எந்த கலர் கிளே வேணுமோ அந்த கலரை அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வாட்டரில் மிக்ஸ் பண்ணாலும் அந்த கலர் அதை இந்த மைதாவில் சேர்த்துக்கோங்க. டேரெக்டாக நீங்கள் கலரை மைதாவில் சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒன்று சேர மாட்டேங்குது. ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாகவும் தெரியுது. அதனால் இந்த மாதிரி தனியாக நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்துக்கும் போது ஈஸியாக கலர் அப்ளை ஆகிடுது அந்த மைதாவில். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை மைதாவில் டேரெக்டாக கலரை மிக்ஸ் பண்ணி பல்பு வாங்கிட்டு தான் இப்போ திரும்ப உட்காந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க. தனியாகவே தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்துக்கோங்க. ஓகேவா? இல்லைனா அது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும், எரிச்சலாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மாதிரி கலந்தாச்சு. அவ்வளோதாங்க, இந்த கிளே சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சுகர், சால்ட்டு இந்த மாதிரி எதுவுமே வேணாம். வெறும் மைதாவும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த கிளே ரெடி ஆகிடும். இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் சும்மா கொஞ்சம் பொருள் தான் தேவைப்படும். நல்லாவுமே கிடச்சிருக்கு. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் தான் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல அந்தளவு சாஃப்ட்னஸ் இதில் இல்லை. ஏன்னா அது பவுடர், அது நல்லாவே பார்க்குறதுக்கு தூள் மாதிரி இருக்கும். அதனால நல்லா கிடச்சிருக்கு. பட் இது
ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஓரளவு சாஃப்ட்னஸ் இருக்குது. பட் என்ன ஒன்றுனா இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். திங்ஸ் வந்து நிறைய தேவையில்ல, அதனால சொல்லிக்கிறேன். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு 2 ஐடியாவுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மைதா பொறுத்த வரைக்கும் ஆட்ரி க்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ளேக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் வந்து என்னென்னா ரொம்ப சாஃப்ட்னஸ் கிடைக்கல, அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் வந்து பவுடர், க்ளூ, ஷாம்பு இது எல்லாத்தையும் போடுறதுக்கு வந்து யோசிப்பீங்க. நிறைய திங்ஸ் தேவைப்படுதுன்னு நினைப்பீங்க. அதனால தான் நான் இந்த ஐடியாவை ஷேர் பண்ணேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் ஒரு சில வெஜிடபிள்ஸ் மாதிரி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி செஞ்ச அந்த க்ளேவையுமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ 2 க்ளேயுமே எனக்கு நல்லா தான் பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு செஞ்ச க்ளேயில் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் என்ன ஒன்று, இந்த மாதிரி ஃப்ரூட் இதெல்லாம் வந்து செய்ய முடியாது, விளையாட தான் முடியும். கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி சாஃப்ட்டாக இருக்குது, விளையாடுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட்டு செஞ்ச க்ளே. ரெண்டாவது நம்ம செஞ்சாலும் க்ரீன் கலர் மைதாவில் அந்த க்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக இருந்தால் கூட செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி வெஜிடபிள்ஸ்லாம் கூட செஞ்சு ஃபன்னாக விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கு. அதனால் நான் 2 ஐடியாவையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த திங்ஸ் இருக்கோ அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த க்ளே பிடிச்சிருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாருமே கேட்டனால நான் சீக்கிரமாகவே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.